சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான கலந்தாலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். பொருளாதார நிலையினை மேம்படுத்துவதிலும் எப்போதும் கவனமாக உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்புகளில் சமமான வாய்ப்பை வழங்கியும் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை உறுதி செய்தும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தியும் சிறுபான்மையினருக்கு ஒரு வளமான எதிர்காலத்தினை உருவாக்குவதில் எங்களது அரசு பெரும் பங்காற்றி வருகிறது என்றால் அது மிகையல்ல. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் கலந்தாலோசிக்கப்பட்டன? விவரங்கள். கிறிஸ்துவ தேவாலய தலைவர்கள், போதகர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் என்பது சிறுபான்மையினர் நலன் தொடர்பான கூட்டமாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு தொடக்க உரை நிகழ்த்தினார். தமிழகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்துவ மக்களுடைய நலனில், சிறுபான்மையினுடைய நலனில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மதம் மாறிய ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களுக்கும் தொடர்ந்து சலுகைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான தீர்மானம் என்பது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான மானியங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வழங்கப்படக்கூடிய மானியத்தையும் உயர்த்தி வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில கூட்டத்தினுடைய தொடக்க உரையில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவ மக்களுடைய நலவாழ்வுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் பல்வேறு சலுகைகளும் மானியமும் வழங்கியிருக்கிறதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும். இறுதியில தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான கருத்துக்களையும் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வெளியிட உள்ளார். முழு விவரங்களுக்கும் நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.